வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்பவே தெளிவாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் ஈக்குவலாக நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நினச்சி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அவங்களுடைய வேலை அப்படிங்கிறதுல அவங்க கரெக்டாக இருப்பாங்க. மகராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பை காட்ட மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவங்க அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே சத்தம் இல்லாததாக இருக்கும். நீங்கள் நேசித்தா அந்த செயலில் தெரியும், வார்த்தையால் கிடையாது. அதனால தான் உங்களுடைய அன்பு அப்படிங்கிறத சில பேர் புரிஞ்சுக்காமையே போயிடுறாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு உறவில் ஒரு சோதனை வரும். யாருக்காக நீங்கள் பொறுப்பு எடுத்தீங்களோ அவங்களே உங்களுடைய பொறுப்பை அப்படிங்கிறத சுமையாகவே நினைக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்களை காயப்படுத்தும். ஏன்னா நீங்கள் சுமையாக இருந்ததில்லை, நீங்கள் துணையாக இருந்திருக்கீங்க. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது வடிகட்டப்படும் நேரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. உண்மையாக இருப்பவங்க உங்கள் பக்கத்தில் நிலைச்சிருப்பாங்க. அதாவது பயன் பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க மெதுவாகவே விலகி போயிடுவாங்க. மகர ராசிக்காரங்க அந்த விலகலை சத்தமாக எதிர்க்க மாட்டாங்க, அமைதியாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு வலிமை இருக்கும். நீங்கள் ஒரு நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய எல்லாருக்குமே நீங்கள் சுமையாகலை. உங்கள் மதிப்பு அப்படிங்கிறத தாங்க முடியாதவங்களுக்கு நீங்கள் கனமாகவே தோணிகிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்காரங்க உறவில் எல்லை வைக்கிறது அப்படிங்கிறத தாமதமாக தான் கற்றுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் பொறுப்பை அன்புன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க. நான் இருக்கேன்னு சொன்னது உங்களுக்கு ரொம்பவே இயல்பு. ஆனால் சில பேர் அதையே உங்களுடைய கடமையாக மாற்றி எடுத்துக்கிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது மெதுவாக ரொம்பவே சோர்வடைய ஆரம்பிச்சிருக்கு. சோர்வு அப்படிங்கிறது உடம்புல இல்லை, உறவுல. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு மனசு கனமாக இருக்கிறதுக்கு காரணம் பொறுப்பு தான். அந்த பொறுப்புகள் தான் வேலை சம்மந்தமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது நீ சுமந்த மௌன வாக்குறுதிகளாக இருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யார்கிட்டையுமே புகார் சொல்லவே முடியாது. ஆனால் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது எனக்கு ஓய்வு வேணும்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. மகர ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது அலட்சியம் இல்லை, அது அவசியம். அந்த தள்ளி நிற்கிற இடத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மரியாதையை தொடங்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே தாங்கக்கூடிய தூண் இல்லை, உங்களுக்கும் சாய ஒரு தோல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மகர ராசிக்காரங்க எப்போவுமே வலிமையாக இருக்கணும்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. அப்படி தான் இருக்கிறீங்க. நான் உடையக்கூடாது, நான் சோர்வடையக்கூடாதுன்னு நினச்சிட்டே நீங்கள் ரொம்ப நாளாக நடந்துக்கிறீங்க. ஆனால் மனிதனாக இருக்கிறதும் வலிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை நிறுத்தி சொல்கிறது இப்போது ஓய்வெடு அப்படின்னு. ஆனால் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ மனசு ரொம்பவே மென்மையாகிற காலமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மென்மை அப்படிங்கிறது பலவீனம் இல்லை, அது குணமடைஞ்ச ஒரு மனசு தான். யாருக்காக நீங்கள் உங்களுடைய கண்ணீரை மறந்தீங்களோ அவங்களுக்காக இப்போ நீ அமைதியாக விலகி நிற்கணும். அந்த விலகல் அப்படிங்கிறது பகையால் இல்லை, அது ஒரு புரிதலால். மகர ராசிக்காரங்க ஒரு நாள் சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா அது வெறுப்பாலே இல்லை, அது உள்ளுக்குள்ளே ஒரு முடிவு வந்ததால தான். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரையுமே சுமந்து இப்போ உங்களை நீங்களே சுமக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை ரொம்பவே மெதுவாக தான் வெளிப்படும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணினீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய தியாகம் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. அது உங்களை காயப்படுத்தும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காதவங்க, ஆனால் மதிப்பு எதிர்பார்க்குறவங்க. இப்போ இந்த காலத்தில் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே சோர்ந்த மாதிரி தோணலாம். ஆனால் அந்த சோர்வு உங்களை உடைக்க வரல, உங்களுடைய வெளிப்படையாக வெளிக்க வந்திருக்கு. மகர ராசிக்காரங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே சுத்தமாகக்கூடிய காலம் வந்துருச்சு. உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, ரொம்பவே உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற தாமதமாக தான் விலகிட்டு இருக்காங்க. அந்த விலகலை தடுத்து நிறுத்த மாட்டீங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மகர ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது சத்தமாக இருக்காது, ஆனால் உறுதியாக இருக்கும்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருக்குமே தேவையாக இருக்குங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி சொல்கிறது, மகர ராசிக்காரங்க யாருடைய வாழ்க்கையிலையுமே அவ்வளோ ஈஸியாக முடிவெடுக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாக பேசாமல் ரொம்பவே தாங்கிக்கிட்டே வருவாங்க. நான் இருந்தால் போதும்னு நினச்சி பல பேரோட பாரத்தையே நீங்கள் தூக்கிட்டு நடக்கக்கூடியவங்கள தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய மனசு உங்களுக்கே சொல்லும், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு. அந்த சொல் அப்படிங்கிறது உங்களை எப்பொழுதுமே தோற்கடிக்க வராது, உங்களை காப்பாற்ற தான் வரும். இப்போ இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் வரும். யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் எல்லையை தாண்டினாயோ அவங்களே வந்துட்டு உங்களுடைய எல்லை அப்படிங்கிறது எங்கன்னு புரிய வைப்பாங்க. அதனால தான் இப்போது நீங்கள் எல்லை வைக்க கற்றுக்கொள்கிறீங்க. அந்த எல்லை யாரையுமே தண்டிக்கிறதுக்காக இல்லை, உங்களை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்காக தான். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு பழைய சுமைகள் கழுவி போகிற நேரம். உங்களுடைய மனசு ரொம்பவே லேசாக மாறும். உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா திரும்ப வரும். உங்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது மெதுவாக திரும்பும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் தாங்கினால தான் யாருமே ரொம்ப பெரியவங்க ஆகலை. நீங்கள் தாங்காமல் இருந்திருந்தா நீங்கள் உயிரோடு இருந்திருப்பீங்க. அதாவது யாருக்குமே எப்படின்னா, உயிரோட மீன்ஸ் உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருந்திருப்பீங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பொறுப்பாக தான் முதல்ல நினைப்பாங்க. சந்தோஷம் அப்புறம் வரலாம், கடமை முதல்லன்னு பழகிட்டவங்க தான் நீங்கள். அதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத விட எல்லாருமே நலமாக இருக்கணும் அப்படின்னு அதிகமாகவே கவலைப்பட்டு வந்திருக்கீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்குது. எல்லாரும் நலமாக இருந்தாலுமே நான் நலமாக இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது சமநிலைக்கு வரக்கூடிய நேரமாக இருந்துகிட்டு இருக்குது. வேலை, குடும்பம், உறவு இது எல்லாமே சேர்ந்து உங்களை அழுத்தினாலுமே இப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிப்பீங்க. அந்த திரும்புதல் தான் யாரையுமே புண்படுத்துறதுக்காக இல்லை, உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான். மகர ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பேச வேண்டியது எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் அமைதி தான் பேசும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்காகவும் வாழ்ந்தீங்க, இப்போ உங்களுக்காக கொஞ்சம் சிறிது வாழ ஆரம்பிச்சுக்கணும். அது தவறு கிடையாது. எப்பொழுதுமே உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய மனசு, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய எல்லா கவலைகளுமே பறந்து போய் உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருந்துக்கிட்டு இருக்கும். மகர ராசிக்காரங்க தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை பெருசாக பேசவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பழகுனது அப்படிங்கிறது ரொம்பவே மௌனத்தோடு வாழ்கிறதுக்காகத்தான். ஆனால் இந்த மௌனம் எப்போவுமே அமைதி இல்லை, சில நேரம் அது அடக்கி வச்ச வழின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வழியை நீங்களே மதிக்கலைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தான். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சுயமரியாதை அப்படிங்கிறது விழிப்புணர்வை கொடுக்குது. யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் உங்கள் குரலை அடக்கினீங்களோ அவங்களுக்காகவே இப்போது நீங்கள் அமைதியாக விலக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த விலகல் அப்படிங்கிறது ஒரு பகை கிடையாது, அது உன்னை ரொம்பவே காப்பாற்றிக்கிறது தான். மகர ராசிக்காரிங்க ஒரு நாள் மனசில் இருந்து ஒரு உறவை விட்டுறாங்க அப்படின்னா அப்புறம் அது திரும்பவே வராது. ஏன்னா அந்த முடிவு பல இரவுகளுக்கு பிறகு தான் வரும். நீங்கள் எல்லாருமே வலிமையாக இருந்தீங்க, இப்போ உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, அது நீயே கொடுத்துக்கிற அப்படின்னு சொல்லலாம். இனிமேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்கணும். நீங்கள் நேசித்த உறவு அப்படிங்கிறது இதுவரையும் நீங்கள் இருந்த மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களுக்காக உங்களை வாழ ஆரம்பிக்க வரப்போகுது அப்படிங்கிறது தான் உங்கள் நேசித்த உறவு உங்களுக்கு பண்ணக்கூடியது ஒன்றா இருந்துகிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இனிமேல் வரக்கூடிய நாட்களும் வருடங்களும் மாதங்களும் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுத்து நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் ரொம்பவே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.